உங்களுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அடிப்படை அறிவோட பேசிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியுமா? அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால்டு சான்று என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் சான்று வச்சிருக்கீங்களா? எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கே பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான். அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேலே, என் தமிழ் மேலே, என் தலைவன் மேலே அதான உங்கள் மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைன்னு என் தாயை நான் திட்டுவேன், கோவமாக பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அன்னைங்களாக பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதானே? 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த பத்திரிகையாளர் மணி எடுத்த பேட்டியில் கூட பெரியார் வந்து வழிபாடின்னு சொல்றீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரோட நினைவு நாளில் கூட எங்களோட மூத்தோர், எங்களோட முன்னேற்றியர்னு சொல்றீங்க. அப்படி இருக்கப்ப திடீர்னு இப்போ மாற என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வழி ரொம்ப தவறான வழியாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பாக இருக்குது. முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியாங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கன்னடர். கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்க தலைவர்களே சொல்றாங்க, அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்ட்டு. உங்க தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க, துளு பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது. நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா, அப்போ தெலுங்குல இருக்குது, அப்போ கன்னடத்தில் இருக்குது, அப்போ ஹிந்தியில் இருக்குது, அப்போ இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம். நீங்க யாரு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு, உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான். அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதிருக்கா? சூத்திரன்கிற மொத்தமா திராவிட, நீங்க சொல்ற சோக்கால் திராவிட இனத்துல எவனும், திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா? இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவன்லாம் சூத்திரன் இல்லையா? தமிழன் மட்டும்தான் தாசி மகனா? என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறான்? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதன அத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்மந்தம் இல்லை, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் இல்லை, திருக்குறளுக்கும் சம்மந்தம் இல்லை.
உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னா தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை, உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. இப்போ நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளோ அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாமல் போவேன். நீங்கள் திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸு, இங்கர்ஸாலு, ஏங்கல்ஸு, மார்க்ஸு அப்படி தானே பேசுகிறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது. தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறியுங்கள் சொன்னார். பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுகிற பெருமக்கள், குறிப்பாக எங்கள் அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கள்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கள்லாம் குழந்தை விட்டுருக்கீங்களே. எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுவதா? அதை பொது மேடையில் பேசி வாக்கெழுங்களேன். தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு, பெண்ணுரிமை கொடுத்துருக்கு. நீ இந்த சோக்கால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிக்கிட்டு இருந்தது காரணம் என்ன? ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடுங்க, நாங்கள் முல்லை பெரியார் நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்து, பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறார். மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறித்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS, பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு அது, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்குன்னு இங்க வேலை. பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும், இதே பாரதிய ஜனதா கட்சியும், இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு